شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய சத்தம் இல்லையா? அல்லாஹ்வினுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக அவனுடைய இல்லத்திலே இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தின் இறுதி 10 நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே ரஹமத்தை வேண்டியவர்களாக, பாவ மன்னிப்பை தேடியவர்களாக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய நல்ல எண்ணங்களை அங்கீகரித்து நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டினையும் அவன் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான வெகுமதிகளை தர வேண்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, என்ன இன்றைக்கி தாய்மார்கள் நிறைய இருப்பாங்க நினைக்கிறேன், சகோதரர் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. அதனால் தாய்மார்களும் சகோதரிகளுக்கும் ஆன செய்திகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுங்க, நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க அப்படியே. இந்த தலைப்பினுடைய தலைப்பு அத்துஆ. ஏன்னா இன்றைக்கி மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பூமியில் வாழக்கூடிய எந்த மக்களாக இருந்தாலும் சரி, சோதனைகளும் பிரச்சனைகளும் நோய் வறுமை இல்லாமல் யாருமே இல்லை. எல்லாருக்கும் சோதனை இருக்குது, எல்லாருக்கும் வறுமை இருக்குது, எங்கு பார்த்தாலும் நோய்கள், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் என்ன பண்ண வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனைகள்னு வரும்போது பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டோம்னா, மருத்துவம் பார்க்குறது ஒன்று, நோய்க்கு மருத்துவம் பார்க்குறாங்க. வேறு ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனைகள்னு சொன்னோம்னா உடனே மாந்திரிகள்கிட்ட போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். மந்திரவாதிகிட்ட போகிறது, சாமியார்கள்கிட்ட போகிறது, முஸ்லீம்களாக இருந்தோம்னா தங்கல்மார்னு சொல்லி அவங்கள்ட்ட போகிறது. இப்படி அந்த மக்களை செல்லக்கூடிய மக்களை பெரும்பான்மையாக நம்ம பார்க்க முடியுது. அன்பானவர்களே, அப்படி போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடியதை கொஞ்சம் கூட சிந்திக்காமல் மூளையை அடகு வைத்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய தான் பெற்ற குழந்தைகளை கூட பலி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவோ செய்திகள் வருது. குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு சுகம் இல்லை, நோய் நொடி பிரச்சனைகள், செய்யக்கூடிய வியாபாரத்தில் அபிவிருத்தி இல்லை என்று சொல்லி சாமியார்கள்ட்டையும் மந்திரவாதிகள்கிட்டையும் போய் அவன் சொல்றான், பிள்ளையை வெட்டிருன்றான். அட பைத்தியக்காரன், குழந்தையை வெட்டுன்றான், பலி கொடுன்றான். உனக்கு பலி கொடுத்தால் தான் உனக்கு என்ன பண்ண முடியும், உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக தான் இருக்குன்னு சொல்றான். குழந்தையே கொண்டு போய் என்ன பண்றான், பலி கொடுக்கக்கூடிய ஒரு இளைஞர்களை நம்ம பார்க்கிறோம். இது மாற்றார்கள் தான் செய்யறாங்கன்னு இல்லை, இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள மக்கள் செய்யறாங்க. ஆனா இஸ்லாத்துல இருக்கக்கூடிய மக்களும் கூட செஞ்சாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நீங்களாம் செய்தியை பார்த்துருப்பீங்க. பிறர் என்ன பண்றாங்க, சர்வசாதாரணமா செஞ்சிடறாங்க.
அப்புறம் குழந்தைய பலி கொடுத்ததன் பிறகு அதுக்கப்புறம் புத்தி வருது, ஆஹா என் குழந்தைய நான் பலி கொடுத்துட்டேனே சொல்லி என்ன பண்றாங்க, கை செய்தப்படக்கூடிய மக்கள் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் போலீஸ்காரன் விசாரிச்சு ஜெயிலுக்கு பிடிச்சி கொண்டு போடும் போதுதான் அவன் என்ன பண்றான், அந்த நேரத்தை தான் என்ன பண்றான், அவனுக்கு புத்தி வந்த மாதிரி நடந்து கொள்கிறான். அப்ப அன்பானவர்களே, அப்ப பிரச்சனைகள் இல்லாம யாருமே இல்லை. பூமியில பிறந்த அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு விதத்திலே சோதனைகளை வைத்துத்தான் இருக்கிறான். சோதனை இல்லாம எந்த மனுஷனுமே கிடையாது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காமிக்கிறான். பல முறை இந்த வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்ட வசனங்கள். வல நபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத் என்ற வசனங்கள் அடிக்கடி ஓதி காண்பிக்கப்படக்கூடிய வசனங்கள். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி தான் காமிக்கிறான், உங்களை துன்பம், துயரம், நோய் நொடி, இறப்பு எல்லாமே ஏற்படத்தான் செய்யும். மனுஷன் அப்படித்தான் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். எந்த மனிதர்கள் பிரச்சனை இல்லாம இருந்தாங்க? நபிமார்கள் உட்பட, அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பு இருந்த அல்லாஹ்வுடைய தூதர்கள் உட்பட என்ன பண்ணாங்க, பிரச்சனைகள் இல்லாமல் யாருமே இல்லை. எல்லோருக்குமே பிரச்சனைகள் இருந்தது. அவர்களும் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்ப என்ன செஞ்சாங்க கேட்டோம்னா, ரப்புட்ட கை தூக்குனாங்க, அல்லாஹ்ட்ட கை தூக்குனாங்க. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பண்ண குர்ஆன்ல பல வசனங்களை சொல்லி காமிக்கிறான். அப்ப இவன் சொல்றான், புள்ளைய பலி கொடுத்துரு, உனக்கு காசு பணம் கிடைக்கும், உன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொன்ன மாத்திரம் என்ன பண்றாங்க, புள்ளைய கூட்டு போய் வெட்டி பறி கொடுக்கக்கூடிய ஒரு இழிநிலையை பார்க்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, தாய்மார்களே, அப்ப மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்வாஉ ஹுல் இபாதான, துஆ தான் வணக்கம் என்று சொன்னார்கள். இன்னொரு முறை சொன்னாங்க, அத்வாஉ முஹுல் இபாதான்றாங்க, துஆ தான் வணக்கத்தினுடைய மூளை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப பிரார்த்தனை என்பது ஒரு மனிதன் தன்னை படைத்த ரப்பர் என்ன பண்ணும், தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி, தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி படைத்த ரப்பிட்ட கையை தூக்கி கேட்கறது தான் பிரார்த்தனை, துவா. ஏதோ இமாம் வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், துவான்னு சொன்னோம்னா இதோ ஃபர்லான தொழுகைக்கு பிறகு என்ன பண்ணுவோம், இமாம் திரும்பி உட்காந்து கையை தூக்கி ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு துவாக்களை ஓதுவாரு, பின்னாடி இருக்கிறவங்களாம் ஆமீன் 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 சொல்லிட்டு போறதான் துவா நினைச்சுக்கிறாங்க. இந்த ஒன்றைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தரவில்லையே தவிர, வேறு கண் விழித்ததில் இருந்து கண்மூடு வரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான துஆக்களை நமக்கு கற்று வந்திருக்கிறார்கள். எங்க விட்டாங்க, எதுல விட்டாங்க? சுப்ஹானல்லாஹ். நீங்க தூங்கி எழுந்திருக்கிறீங்களா, உடனே ஒரு துஆ, அல்லாஹ்வை நினைவு கூறு. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், வதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுகின்றேன், என்னை எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், எனக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனுஷன் தூங்கி எழுந்திருக்கிறான், உடனே என்ன சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். யா அல்லாஹ், மரணித்த என்னை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பினாயே, உனக்கே சர்வ வல்லமை சர்வ புகழும். கேட்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை புகழ்கிறோம். ஏன்னா நம்ம இரவு நம்ம மூத்தாப்பி கிடந்தோம், அப்படித்தானா இல்லையா? தூக்கம் என்பது ஒரு மரணம், அது ஒரு சிறிய மரணம். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு ஆயிரம் நீட்டி வைத்திருக்கின்றானோ அவங்க என்ன பண்றான், உயிரை திரும்பி எழுப்பி விட்டுறான். அதனால என்ன பண்ண, நன்றி செலுத்துறோம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வே உனக்கே புகழிடங்கள். ஏன், நான் இறந்து கிடந்தேன், எனக்கு நீ மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பினாயே, உனக்கே சர்வ வல்லமை புகழ் போறோம், அல்லாஹ்வை போலுகின்றோம். பாத்ரூம்குள்ள போறோமா, அங்க துவா. பாத்ரூம்ல வெளியில வரமா, அதுக்கு துவா. வீட்டை விட்டு வெளியில போறோமா, அதுக்கு துவா. வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரமா, அதுக்கு துவா. சுப்ஹானல்லாஹ். எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு ஒன்றை கற்றுத்தராமல் விட்டு சென்றார்கள்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடே போங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடே வரும். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் கேட்டுட்டு போங்க. இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போயிட்டு உள்ள வர்றது வந்து பெரிய பாடா இருக்குது. அப்படிப்பட்ட காலச்சொல் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இவ்வளவு சத்தமா பேசணும் பாய், இவ்வளவு சத்தமா பேசணுமா? அப்படியா? கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படின்னு சொன்னோம்னா பிரார்த்தனை இல்லாம எதுவுமே இல்லை. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வணக்கத்தினுடைய மூளைன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரார்த்தனை என்பது வணக்கத்தினுடைய மூளை. காரணம் என்ன கேட்டோம்னா, நம்ம அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த ரப்பிடத்துல, யா அல்லாஹ், நான் அடிமை, நீ என்னுடைய எஜமானன், நீ தான் என்ன பண்ணணும், என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் எனக்கு லேசாக்கி தர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல முறையிடுவது ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமையாக இருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு துவான்னு நம்ம என்ன பண்றோம், அதை நினைச்சுக்கிறோம். ஆனா அது அல்ல, அப்படி அல்ல. அது ஒன்றைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லையே தவிர
மற்றபடி தொழுது முடிச்ச உடனே என்ன பண்ண சொல்லலாம், ஏராளமான நிறைய திக்ர்கள் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, உங்க ரப்பிட்ட நீங்க கேளுங்க, உங்களை படுத்த ரப்பிட்ட என்ன பண்ணி கேளுங்க, உங்களுக்கு தேவையானது நீங்க கேளுங்க, ஏன் தருவதற்கு அவன் காத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு போய் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காமிச்சாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபூலி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். இரண்டாவது அத்தியாயத்துடைய 186வது வசனம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி நபியே உங்களிடத்தை கேட்டேன்னு சொன்னோம்னா நீங்க என்ன சொல்லுங்க, நான் சமீபத்தில் இருக்கிறேன், மிக அருகாமையில் இருக்கிறேன், அவர்கள் என்னிட்ட கேட்கட்டும், நான் அவங்களுக்கு பதிலளிக்கிறேன். அல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு அல்லாஹ் எங்க இருக்கிறான், அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான், அல்லாஹ் அவுலியாக்கமார்கள் எல்லாம் பக்கத்திலே இருக்கிறாங்க என்று சொல்லி நம்முடைய தாய்மார்களும் பெண்கள் என்ன பண்றாங்க, சாரை சாரையாக தர்காக்களுக்கு போகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தன்மையை உணர இல்லை, அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர இல்லை, அல்லாஹ்வுடைய தன்மைகளையும் வல்லமையை உணராததின் காரணமாக அல்லாஹ்வுடைய அடியார்கள்ட்ட போய் கையேந்தக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோமா இல்லையா இன்னைக்கு? ஏன்னா காரணம் கண்ணுக்கு எதிரில் தெரியுது. அவுலியாக்கள் சொன்னா ஆங்காங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தர்காக்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. இவங்க தான் என்ன பண்ணாங்க, இஸ்லாத்துக்கு உயிரோட்டம் கொடுத்தார்கள். இவர்கள்ட்ட போய் நம்ம கையேந்திரமானா கேட்டோம்னா இவங்க நமக்கு அல்லாஹ்ட்ட வாங்கி தருவாங்க. இதுல வேற ஒண்ணு சப்போர்ட், அல்லாஹ்க்கு சப்போர்ட், அல்லாஹ்ட்ட இவங்க நம்ம கேட்டு வாங்கி தருவாங்க என்றுதான் அவங்க மக்கள் சொல்றாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுக்கு யாரையும் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. அதுக்கு உதாரணங்கள் வேற. ஒரு ஜட்ஜை பார்க்க வேண்டி இருக்குது, டைரக்டா போய் ஜட்ஜை பார்க்க முடியுமா? நம்ம எம்எல்ஏ மூலமா தானே போக முடியாது. மினிஸ்டரை பார்க்க வேண்டியது இருக்குது, எம்எல்ஏ மூலமா தானே போக வேண்டி இருக்குது. அப்படித்தானே சொல்றாங்க. ஜட்ஜை பார்ப்பதற்கு அட்வொகேட் தேவைப்படுதாங்க. மினிஸ்டரை பார்க்கறாங்க, எம்எல்ஏ தேவைப்படுது. அப்படி எம்எல்ஏ பார்க்கற கவுன்சிலர் தேவைப்படுது. இப்படி ஒருவரை மூலமாகத்தானே ஒருவரை நாம் தேடிக்கொள்கிறோம். அதனால என்ன பண்ணணும், நம்மெல்லாம் பாவியா இருக்கிறோம், நம்மெல்லாம் பாவப்பட்ட மக்களா இருக்கிறோம். அதனால என்ன பண்றோம், அவுலியாக்கள் மூலமாக நமக்கு என்ன பண்றோம், ரப்புட்ட கேட்கிறோம், அவங்க வாங்கி தருவாங்க என்று சொல்லி சப்பை கட்டக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலாக்கு யாரும் தேவையில்லை. ஜட்ஜிக்கு என்ன பத்தி தெரியாது, அதனால அட்வொகேட் தேவைப்படுறாரு. அவர் என்ன பண்ணுவார், என்ன பத்தி சொல்லுவாரு, நான் ஒரு கொலைகாரனா இருந்தா கூட என்ன பண்ணுவான், அவனுடைய செயல்கள் எல்லாம் மாற்றி ஜட்ஜிட்ட சொல்லி பைசாவை கொடுத்து என்ன பண்றான், அவன் தீர்ப்பு வழங்க வைக்கிறான். அவனுக்கு உண்மை நிலவரம் தெரியுமா, இவன் சொல்றதை வச்சுதான் தீர்ப்பளிப்பான். மினிஸ்டருக்கு என்ன பத்தி தெரியுமா, தெரியாது. எம்எல்ஏக்கு தெரியுமா, தெரியாது. அப்ப அவனுக்கு சப்போர்ட்டிங் ஒரு ஆள் தேவைப்படுது. லைஸக ஃபீ மித்லி என்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஓமானம் கிடையாது. அவர் ஜட்ஜ மாதிரி, அவர் மினிஸ்டர் மாதிரி, அவர் டாக்டர் மாதிரி அந்த வேலை ரப்புட்ட இல்ல. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், லைஸக ஃபீ மித்லி, அவனுக்கு யாரை எந்த ஓமானத்தை நீங்க கூறாதீர்கள். ஏன், முக்காலும் அறிந்த ரப்புல் ஆலமீன், அனைத்தையுமே அறிந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், எல்லாரை பற்றியும் அவனுக்கு தெரியும். ஒரு இருட்டிலே கற்பாறையிலே ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றாலும் அதையும் அறியக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவன். மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்கிறது சொன்னோம்னா அதையும் அறியக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளை, அப்படின்னு சொன்னோம்னா அப்ப அல்லாஹ்க்கு யாரோ இடைத்தரகர்கள் தேவையா? அல்லாஹ்க்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை. டைரக்ட் ரப்புல் ஆலமீன் அவங்கிட்ட கையை தூக்கணும். யா அல்லாஹ், நீ தான் என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அடிமை. யா அல்லாஹ், உன்னிடத்தின் தேவைகளை முறையிடுகிறேன். அதை நிவர்த்தி செய்து தரக்கூடிய தன்மையும் வல்லமையும் ஆற்றலும் சக்தியும் உனக்குத்தான் இருக்கு. ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணும், ரப்புட்ட கையை தூக்கணும், அல்லாஹ்ட்ட கையை தூக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், என்னை பத்தி உன் அடியார்கள் உங்கள்கிட்ட கேட்டேன்னு சொல்லுங்க, நான் என்ன பண்றேன், சமீபத்தில் இருக்கிறேன். பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். அவன் என்ன பண்றோம், என்னிடமே பிரார்த்திக்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேரு வழி அடைவார்கள். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நான் எங்கேயோ ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, நான் கண்ணு காணா தேசத்துல இல்லை, அவர்களை கூப்பிட்டமான அழைத்தமான என்னை கேட்காம இல்லை, அவர்கள் என்ன கேட்டாலும் சரி நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன், மிக அருகாமையில் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பிதறி நரம்பை விட சமீபத்தில் இருப்பதாக வேறு வசனம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான், நம்மோடு நெருங்கி இருக்கிறான். நாம் கேட்கக்கூடியது ஒவ்வொன்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அவன் பதில் தருவதாக என்ன பண்ற அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணுமே தவிர அல்லாஹ்வை விடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய அடியார்கள்ட்ட போய் நம்ம கேட்கணும்னு சொல்றது உண்மையிலேயே மிக மோசமான ஒரு சூழ்நிலை.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 27வது அத்தியாயத்தினுடைய 62வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான் பாருங்கள். கஷ்டத்திற்குள்ளானவன் அவனை அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுத்து அவன் துன்பத்தை நீக்குபவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். கஷ்டத்துல உள்ளவன் ரொம்ப கூப்பிடுறான், யா அல்லாஹ் நான் இப்படிப்பட்ட ஒரு சிரமத்துல இருக்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் நீக்கின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கையை தூக்கி அவன் கேட்கிறான்னு கேட்டோம்னா அதை நீக்கிறது யாரு? ரப்புல் ஆலமீன் நீக்குகின்றான். அல்லாஹ் சொல்கிறான், பதில் கொடுத்த அவன் துன்பத்தை நீக்குபவன் யார்? உங்களை இந்த பூமியில் பின்தோன்றர்களாக ஆக்கியவனும் யார்? அல்லாஹ்வோடு வேறு கடவுள் யாராவது இருக்காளா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வோடு வேறு கடவுள் யாராவது இருக்கின்றார்களா? இல்லையே. இதை பற்றியெல்லாம் நீங்க தெரிந்திருந்தும் கூட சிந்தித்து பார்ப்பது மிக குறைவாகத்தான் இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அனைத்து சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் யாருக்கு கேட்டோம்னா ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது. அவன்தான் நம்முடைய அத்தனை தேவைகளையும் அவன்தான் நிறைவேற்றுவதற்கு தகுதி படைத்த ரப்புல் ஆலமீன் அவன்தான். நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் அவன் அறிந்து கொண்டிருக்கிறான். அவன் அறியாமல் எதுவும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களை, இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 33வது அத்தியாயத்துடைய 43வது சொல்லி காமிக்கிறான், வல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு லியுஹ்ரிஜுக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர் வ கான பில் முஃமினீன ரஹீமா. உங்களை இருள்களில் இருந்து வெளியேற்றி ஒளியின்பால் கொண்டு வருவதற்காக உங்கள் மீது அருள் புரிகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்காங்க. அல்லாஹ் தஆலா. கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள், சகோதரர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் குர்ஆன்ல நிறைய சிதறி கிடக்கிறது. 85 இடங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆக்களை சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். துஆக்களை என்ன பண்றான்? எங்கிட்ட நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி என்ன பண்றான்? இப்படி எப்படி கேளுங்க, இந்த நேரத்தில் இப்படி கேளுங்க, இந்த நேரத்தில் இப்படி கேளுங்க, இன்னிடத்துல நீங்க கேளுன்னு சொல்லி 85 இடங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ண துஆக்களை பற்றி சொல்லி காமிக்கின்றான். இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் ஏராளமான வசனங்கள் என்ன பண்ண சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க? நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதையுமே விட்டு வைக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வைக்கல. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு, உங்களுக்கு நேரு வழி வேணுமா? அல்லாஹ்ட்ட துஆ. மலையை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். குழந்தைக்கு நோய் ஏற்படுகிறதா? என்ன பண்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? துஆ கேட்டு மருத்துவம் பார்க்கணும். குழந்தைகளுக்கு நோய் ஏற்படுகிறது, மருத்துவம் பார்க்கணும். இல்லாம இல்ல, மருத்துவம் பார்ப்பதோடு என்ன பண்ணணும்? மாத்திரை கொடுக்கும் போது யா அல்லாஹ் நீ தான் என்ன பண்ணி ஷிஃபாவாக்கி கொடு என்ற துஆவை என்ன பண்ணணும்? சேர்த்து கேட்கணும், சேர்த்து கேட்கணும். அல்லாஹ்வுடைய துணை பண்றாங்க. ஹசன் ஹுசைன் அலி 2 பேருக்கு என்ன பண்றாங்க? துஆவை சொல்லி ஓதி விடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப குழந்தைக்கு நோய் ஏற்பட்டோம்னா அதுக்கு துஆ, மழை வேண்டுமா அதுக்கு துஆ. அல்லாஹ் என்ன பண்றாங்க? மெம்பர்ல 2 பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சஹாபி வராரு, யா ரசூலல்லாஹ் மழை இல்ல, மழை இல்ல, தண்ணீர் பஞ்சம், கால்நடைகள் எல்லாம் மடிந்து போகின்றது, ரொம்ப சிரமமா இருக்கு யா ரசூலல்லாஹ், ரப்புட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தூதர் என்ன பண்ணாங்க? கையை தூக்குனாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை கொடு அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் பள்ளியை விட்டு வெளியே போறாங்க. சரியான மழை, ஒரு வாரம் இந்த மழை பெஞ்சது, ஒரு வாரம் பெஞ்சது மழை. அடுத்த ஜும்மா ரசூலுல்லாஹ் பிரசங்கம் ஓடி வராரு, யா ரசூலல்லாஹ் அதிகமான மழை ஏற்பட்டு போச்சு, எல்லாம் மழையை தண்ணியில் அடிச்சுட்டு போகுது, ஆனா மழையை நிறுத்த சொல்லி துஆ செய்யுங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த மழையை என்ன பண்ணு? காட்டுப்பகுதிகளுக்கும் மேடைகளுக்கும் ஓடைகளுக்கும் என்ன பண்ணு? திருப்பி விடு, வேணான்னு சொல்லலையே. அல்லாஹ்வுடைய ரஹமத் மழை. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம என்ன செய்வோம் கேட்டோம்னா எது வந்தாலும் அதை குறை சொல்றதான் வேலை. சனியம் பிடிச்ச மழை வந்தது பாரு, ஒரு இடத்துக்கு போக முடியல, உடனே 2 துளி தான் விழும், எவ்வளவு வெயில் அடிக்கட்டும் போவான் வருவான் எல்லாம் செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கப்பட்டு ஒரு 2 துளி மழை இறக்கிட்டான்னு வைங்க, உடனே என்ன பண்ணுவாங்க? சனியம் பிடிச்ச மழை வந்தா இங்கே வெளியே தலை காட்ட முடியல உடனே. அந்த மழை இல்லாம வாழ முடியாது என்பது மக்களுக்கு தெரியல. மழை இல்லாமல் வாழ முடியவில்லை என்பது மக்கள் அறியாததன் காரணமாக என்ன பண்றாங்க? இவர்களாக மழையை ஏசுவது, திட்டுவது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க? மழை வேண்டான்னு சொல்லல, யா அல்லாஹ் இந்த மழையை என்ன பண்ண, நீ மேட்டு பகுதிகளுக்கும் மலைப்பாங்கான பகுதிகளுக்கும் நீ திருப்பி விடு யா அல்லாஹ் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, புயல் காற்று அடிக்குதா அதுக்கு துஆ. சுப்ஹானல்லாஹ். புயல் காற்று அடிக்குதா அதுக்கு துஆ. கடன் தொல்லையா அதுக்கு துஆ. பிறருடைய அடக்குமுறையா அதுக்கு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புஹ்லி வல் ஜுபன் வலல்லாஹி தனி வலபத் ரிஜால் கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் துக்கம்,
கவலை, பலவீனம், சோம்பல், கஞ்சத்தனம், பிறரின் அடக்குமுறை அனைத்தையும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தெரிய ரப்பில் ஆலமீனே எங்களை பாதுகாத்துக் கொள்ற சுசுராசலம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இதெல்லாம் நம்ம தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பார்க்குறோம், ஒரு சினிமாவுடைய பாட்டை 3 முறை கேட்டோம்னா 4ஆவது முறை தன்னால் வாயில் வந்துடுது. சின்ன சின்ன பிள்ளைங்களாவே என்ன பண்ணுறான், படிக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு 3 முறை 4 முறை கேட்டோம்னா 5ஆவது முறை பாட்டை படிக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ அந்த பிள்ளைங்க கையில் துவாக்களை கற்றுக் கொடுத்து இதை படிங்க, இதான் நமக்கு தேவை என்று சொல்வதற்கு எத்தனை பேர் நீங்கள் தயாராக இருக்கணும்? இன்னைக்கு மொபைலில் வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், மொபைலில் இருக்கிற துவாக்கள், ஹதீஸ்கள் துவாக்கள் சொல்லி என்ன பண்ற? அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் மொபைல் இருக்கு. யார்கிட்ட மொபைல் இல்லாம இருக்குது? சின்னவங்கள்ட்ட இருந்து பெரியவங்க முதல் சிறியவர் வரை எல்லோரும் மொபைலை பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்றாங்க? நமக்கு எதிரே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், என்ன பிரச்சனை வேணும் உங்களுக்கு? எல்லாவற்றுக்கும் என்ன பண்றாங்க? துவாக்களை நம்ம மொபைல ஹதீஸ்ல எடுத்துக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களை, அப்ப எதுலையுமே நமக்கு என்ன இல்லாம இல்லை, வழிகள் இல்லாம இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்டோம்னா இது எதையுமே கவனிக்கிறது இல்லை. நோய் வருதா உடனே மருத்துவன்ட்ட ஓடு, வேற ஏதாவது குடும்பத்தை ஏதாவது பிரச்சனை இருக்கா உடனே ஆலிம் சாட்டை ஓடு, அங்க போய் அவர்கிட்ட மந்திரிக்கிறது, இல்ல மந்திரிகத்துக்கு போ, இல்ல தாயத்து கட்டு, இல்லைன்னா என்ன பண்ணேன் ஜெண்டாக்கு பூவை போடு, ஜெண்டாக்கு ஏதாவது ஒரு காசை நேர்ந்துக்கோ, இல்ல தர்காக்களுக்கு போய் அங்க நேர்ந்துக்கொள். அப்படிதான் இன்னைக்கு செய்யறாங்க மக்கள். ரப்புட்டு நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்ம கையை தூக்கி நம்முடைய முறையிடணும், அவன்கிட்ட நம்முடைய கோரிக்கையை அவன்கிட்ட முறையிடுவோம், அவன் நீக்குவான் என்ற எண்ணங்கள் பெரும்பான்மையாக இல்லை. இன்னைக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மனநிலை அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால தாங்க இன்றைக்கு வரைக்கும் இந்த எக்மூர்ல இருக்கிற மோத்தி பாபா தர்காலையும் அந்த மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய மவுண்ட் ரோட் தர்காலையும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவுலையும் திங்கக்கிழமை இரவுலையும் மக்கள் போய் பலம் வராங்க. என்ன காரணம்? அவர் தராரு அப்படின்ட்டு. இந்த டெல்லி பம்பாய்க்கு போயிருந்தேன், நான் இன்னைக்கெல்லாம் பார்த்துருப்பேன், கேள்விப்பட்டு போய் கூட இருக்கலாம். அந்த ஹாஜி மஸ்தான் அலியாது சுப்ஹானல்லாஹ், அங்க போய் பார்த்தோம் சொன்னா அவ்வளோ மோசம். அந்த மாதிரி நடக்குது. இங்க நிக்கிறவங்களை பார்த்தா எல்லாம் அக்யூஸ்டா தான் நிக்கிறான். நம்ம ஒரு பர்ச்சேஸ் போகும்போது நம்மளை கூட்டு போனார் நமக்கு ஒருத்தரை, சரி நம்ம போய் பார்க்கலாமேன்னு தான் போயிருந்தாங்க. போய் பார்த்தோம்னா அவ்வளோ அராஜகம் நடக்குது. அப்படியே வாங்கிட்டு வராங்க, தட்டில் என்ன பண்றான், பூ சக்கரை கட்சியில வச்சு கொடுக்குறான், கையில கொடுக்குறாங்க, அது அப்படியே எட்டு இப்படி வருது. என்ன இருக்குதுங்க? ஒண்ணுமில்லை. அங்க நிக்கிறான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அவன் பார்த்தமான அவ்வளோ ஒரு மோசமான பேரொழி மாதிரி தெரியுது. அவனுடைய முகபாவனைகள், அவனுடைய நிலவரங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறான். இபாதத்துள்ளவனா ஒண்ணுமே இல்லை. சொல்லுவாங்க கடல்லாம் அப்படி தண்ணிக்குள்ள வந்துடும், அதை மூடிடும், அப்புறம் போயிருந்து. நாங்க போகும்போது தண்ணியே இல்லை, தண்ணியே இல்லை, வெறும் கற்பாறைகள். அங்க பார்த்தோம்னா ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடியா உட்காந்துக்கிறாங்க. அதுதான் நடக்கும். இந்த இந்த எக்மூருக்கு போய் சொன்னோம்னா 3 கபர் இருக்குது. 3 கபரையும் தவாப் பண்றான். அட காபத்துல்லாஹ் தவாப் பண்ண மாதிரி இங்க தவாப் பண்றான். மைஷிக்கு பில்லாஹி வகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மஅவாஹு அல்லாஹு ரப்புல் ஆலமீன். விளங்க இல்ல ஜனங்களுக்கு, ஜனங்களுக்கு விளங்க இல்ல. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டானோ அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான்னு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு மனநிலையில மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்களுடைய மனநிலை போயிடுச்சு. அப்ப அல்லாஹ் நமக்கு நம்மை படைத்தவன் ரப்புல் ஆலமீன் தலையாய துஆன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஸலுக, இன்னொரு துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அந்த துஆக்கள்லயே தலையாய துஆ, யார் ஒருவர் அந்த துஆவை பகலிலே ஓதி அன்றே மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் வருகிறார். இரவுல ஓதி அன்று மறைக்கிறான் அவர் சொர்க்கம் சொன்னாங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அப்துக வ அனா அலா அஹதிக வ வஹதிக மஸ்ததஅத அஊது பிக. எத்தனை பேருக்கு தெரியுது? நம்ம எத்தனை பேர் கற்றுக்கிறோம்? எவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம். ஆனா இதை நம்ம கத்துக்கிறோமா? அது இல்லை. என்ன அரபியில ஓதுறதுனால நமக்கு பொருள் தெரியாம போயிருதா? சுப்ஹானல்லாஹ், என்னை பத்தி ரப்புட்ட, என்னுடைய பலகீனத்தை ரப்புட்ட வெளிப்படுத்துறது. அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய இறைவன், நீயே என்னை படைத்தாய், நான் உன்னுடைய அடிமை, நான் உன்னுடைய அடிமை. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, என்ன பண்ண துஆக்கள் என்ன பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த துஆக்கள் தனி புத்தகங்கள் இருக்குது, குர்ஆனில் உள்ள துஆக்கள் சொல்லி புத்தகங்கள் இருக்குது. நீங்க வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல்களிலே இந்த இது போன்ற துஆக்கள், ஹதீஸில் துஆக்கள் சொல்லி ஏராளமான துஆக்கள் அதில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? நம்முடைய பலகீனத்தை ரப்புட்ட சொல்லி, யா அல்லாஹ் நீயே என்னுடைய எஜமானன், உன்னை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை, என்னை நீயே படைத்தாய், நான் உனது அடிமை, உனது உடன்படிக்கையின்படியும் உன்னுடைய வாக்குறுதியின்படியும் நான் நடக்கிறேன்.
அப்போ கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, அப்படியே பலகீனத்தை வந்து ரப்புல் ஆலமீன் கிட்ட வெளிப்படுத்தி, என்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி, எனக்கு நீ தாய் என்று சொல்லி உறுதியாக எவரொருவர் கேட்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன பண்றான், கொடுப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் துஆ கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப நேர்வழிக்காக துஆ, இறையச்சத்துக்காக துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் கஃபா வல் இனா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே, யா அல்லாஹ் எனக்கு என்ன பண்ண, நீ நேர்வழி காண்பி. ரப்புட்ட கேட்க சொல்றான் அல்லாஹ் தஆலா. ரப்பு என்னட்ட நீ கேளு, இறையச்சத்தை தாயா அல்லாஹ், எனக்கு நேர்வழி காட்டியா அல்லாஹ் என்று என்னிடத்துல கேளு அல்லாஹ் தஆலா பண்ணாங்க, கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப அது மாத்திரமா, சுப்ஹானல்லாஹ், என்ன வேணும் உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க ரப்புட்ட கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களங்க, அட உன் செருப்புடைய வார இருந்தா கூட ரப்புட்ட கேளு. சுப்ஹானல்லாஹ், உன்னுடைய செருப்பினுடைய வார இருந்தால் கூட என்ன பண்ண, நீ அல்லாஹ் இடத்துல கேளு. அப்ப அல்லாஹ் கொண்டு உடனே தச்சு தருவான், அப்படி இல்லை. உங்களுடைய நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே செவியேற்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். நம்ம என்ன செய்யறது இல்லை, அதை நம்புறதே இல்லை. இவருடைய நம்பிக்கை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அடியார்கள்ட்ட போறதன் காரணமாக அல்லாஹ்வுடைய வல்லமையை புரியல, அல்லாஹ்வுடைய தன்மையை புரியல. அதன் காரணமாக தான் இப்ப நம்ம புளிந்தோப்புல ஒரு தர்கா இருக்குது, பார்த்தோம்னா முழுக்க ஃபுல்லா அந்த பூட்டு போட்டு வச்சுக்கோ, பார்த்துறீங்களா, ஃபுல்லா போட்டு. குழந்தை இல்லை, குழந்தை வேணுங்கிறதுனால. சுப்ஹானல்லாஹ், குழந்தையை கொடுப்பது யார்? அல்லாஹ் அக்பர். ரப்புல் ஆலமீன் அவன் நாடியவர்களுக்கு என்ன பண்றான், ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அவன் நாடியவர்களுக்கு குழந்தையை கொடுக்கிறதே இல்லை. கல்யாணம் முடிஞ்ச 3 மாசம் ஆயிட்டுன்னா குழந்தை இல்லையா, உடனே என்ன பண்றது, நேர்ந்துறது. அப்படியே ஏதோ ஒரு தடவை நேர்ந்துறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை சகோதரர்களை, குழந்தையை கொடுப்பது யார்? அதுலேயும் கூட இந்த சமூகம் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அதுல கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க. ஆனா மற்ற மக்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் அதுல படு மோசமான ஒரு சூழ்நிலை. குழந்தை இல்லைன்னு சொன்னோம்னா உடனே மாந்திரிகிட்ட போகக்கூடிய நிலையை பார்க்கணும். எல்லாம் போலி சாமியார்கள் பார்க்கிறோமாங்க. எத்தனை செய்தித்தாள்கள், எத்தனை நியூஸ் பேப்பர்ல வருது, எத்தனையோ நியூஸ் பேப்பர்கள்ல அந்த செய்திகள் வந்தாலும் சரி உணர்றதே. மாந்திரிகன்ட்ட போய் குழந்தை வேண்டி போனா அவனே குழந்தைய கொடுத்தார் பார்க்கிறோம். கடைசியில் போலீஸ் கையில் பிடிச்சி வந்து ஜெயிலில் அடைக்கும் போதுதான் தெரியுது நிலவரங்கள். 1-2 செய்திகளா? சுப்ஹானல்லாஹ், எத்தனை செய்திகள். ஆனால் எதுக்குமே இந்த மக்கள் கொஞ்சம் கூட சிந்திக்காத ஒரு சூழ்நிலையை தான் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்தார்கள், தன்னிடத்திலே கேட்காத மனிதனை பார்த்து இறைவன் கோபப்படுகிறான் சொல்ல. ஒரு மனிதன் தன்னை படுத்த ரப்ப நினைக்கணும், முதல்ல அவனை நினைக்கணும், அவனை வணங்கணும், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், அவங்ககிட்ட கையை தூக்கணும். அப்ப யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் இருக்கிறார்களோ, நான் கேட்க வேண்டியதில்லை பாய், எங்கிட்ட எல்லா செல்வமும் செழிப்பா இருக்குது, அப்படி யாரா இருமாப்பு கொள்ள முடியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நாடுனமானா நிமிஷத்துல. நம்ம குர்ஆன்ல பார்க்குற செய்தியை, பனி இஸ்ராயலுடைய காலத்துல 2 சகோதரர்கள் இருந்தாங்க. ஒருத்தருக்கு அல்லாஹ் என்ன பண்ணா, ஒரு தோட்டத்தை கொடுத்துருந்தான். அது நிறைய விளைச்சல்கள் கொடுத்துருந்தான். எங்க பார்த்தாலும் தோட்டங்கள், அதிகமான விளைச்சல்கள். அது சைடு ஓரம் முழுக்க பார்த்தோம்னா அந்த பேரிச்சம்பழங்கள், உள்ளுக்குள்ளேயே ஆற ஓட விட்டுருந்தான். சுப்ஹானல்லாஹ். ஆனா ஒரு ஏழ்மையா ஒரு இருந்தார். அவருடைய நண்பர் ஒருத்தர் ஏழ்மையா இருந்தார். அவர்கிட்ட என்ன பண்ணாரு, இவரு வீரவசனம் பேசினார். நான் செல்வத்திலும் குழந்தைகளும் உன்னை விட மிக மேலானவனா இருக்கிறேன் அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் உனக்கு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்து, நீ அல்லாஹ் உனக்கு கொடுத்ததுக்கு நீ நன்றி செலுத்து என்று சொல்லும் போது என்ன பண்ணாரு அவரு, இல்ல நான் வந்து இது என்னால் உருவாக்கப்பட்டது, நான் தான் இதை வந்து செய்யனாரு. மறுநாள் காலையில் அல்லாஹ் அவர் சொன்னாரு, நீ பெருமை கொள்ளாதே, ஆணவம் கொள்ளாதே, ஆணவம் கொள்ள அல்லாஹ் நேசிப்பதில்லை, அல்லாஹ் விரும்புறதில்லை, அல்லாஹ் நாடு அழிச்சிருவான்னு சொன்னாரு. மறுநாள் காலையில வந்து பார்க்கிறாரு, சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய தோட்டங்கள்லாம் அப்படியே எரிஞ்சு சாம்பலா போய் கிடக்குது. இவர் என்ன பண்ணாரு, நம்ம ஏதோ வழி தவறி வந்துட்டோமோ என்ன பண்ணாரு, பார்த்தோம்னா தன்னுடைய தோட்டம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான் பாய், எனக்கு அது போதும் பாய், எனக்கு ஆரோக்கியம் இருக்குது பாய் என்று சொல்லி அல்லாஹ்வை மறந்த மக்களாக யாராவது ஒருவர் வாழ்ந்தாரையானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுத்திருந்தாலும் கூட என்ன பண்ணு,
ரப்புட்ட கையை தூக்கி கேளு, யா அல்லாஹ் நீ எனக்கு வழங்கிய செல்வத்திலே அபிவிருத்தி செய். காலையில இமாம் ஓதுறாரு பாருங்க, குனூத் ஓதுறா பாருங்க, அல்லாஹ் மாதினி ஃபீமன் ஹதைத்து வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத வதவல்லனி. என்ன சொல்றாரு? யா அல்லாஹ் நீ யாருக்கு ஆரோக்கியம் அளித்தாயோ, நீ யாருக்கு ஹிதாயத்தை வழங்கினாயோ அதே போன்று எனக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ் நீ எனக்கு அளித்த செல்வத்திலே அபிவிருத்தி செய்வாயாக. சுப்ஹானல்லாஹ். நீ எனக்கு விதித்த தீர்ப்பின் தீங்கிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக. சுப்ஹானல்லாஹ். துஆக்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, எல்லா விஷயங்களும் என்ன பண்ண அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பித்து விட்டு போயிட்டாங்க. நம்ம விளங்குறது இல்லை, எல்லாம் அரபியில இருக்குது. துஆக்கள் எல்லாமே அரபியில இருக்கிறதுனால நமக்கு பொருள் தெரியல. நம்ம பொருள் தெரியாம என்ன பண்றோம்? ஏதோ அவர் ஓதுறாரு, நம்ம ஆமீன் போட்டா போதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க ஒண்ணு கேட்கறீங்கன்னு சொன்ன அல்லாஹ்ட்ட அதை உங்களுடைய மனதால உணர்ந்து கேளுங்க. மனதால உணர்ந்து யா அல்லாஹ் இது எனக்கு தார் அப்படின்னு என்ன பண்ணுங்க, உறுதியாக அறுதியாக கேளுங்க. நீங்க ஏதோ ஒரு விதத்துல தந்தா தரட்டும், இல்லைன்னா பார்த்துக்கலாம். எங்க பார்க்கறது? அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யார் நமக்கு பாதுகாவலன்? யாரு? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை தவிர்த்து அல்லாஹ் தான் நமக்கு பாதுகாவலனை தவிர அவனை தவிர்த்து யாரும் பாதுகாவல் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், தூபு இலல்லாஹி வ தௌபத்தன் நஸூஹன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய இறைவனிடத்துல மன தூய்மையோடு நீ கேளுங்க, உறுதியாக கேளுங்க. யா அல்லாஹ் எனக்கு இதை நீ தா என்று சொல்லி பண்ணுங்க, உறுதியாக கேளுங்க. உன்னை தவிர வேறு யாராலும் எனக்கு தருவதற்கு சக்தி இல்லை ரப்புல் ஆலமீனே. நான் உன்னையே நம்பி இருக்கிறேன், உன்னிடமே உதவி செய்ய என்ன பண்ணி எனக்கு தாயா அல்லாஹ் கேட்கிறது. அல்ஹம்து சூராவை நம்ம எத்தனை பேர் ஓதும்? சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்து சூரத்துல் ஃபாத்திஹாவை எத்தனை வருடங்களாக நம்ம ஓதிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் பொருள் தெரியலையே, இன்னைக்கு வரைக்கும் பொருள் தெரியலையே. அப்படித்தான் நம்ம சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன சொல்றோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ் உன்னை வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்கள் நேரான பாதையில் செலுத்துவாயாக. நீ யாருக்கு அந்த நேர்வழியை காட்டினாயோ அந்த மக்களுடைய பாதை சொல்றமே கேட்கிறமே தெரியுது இல்லையே. சில ஊர்களில் பார்த்தோன்னு சொன்னோம்னா, கிராமப்புறங்களில் பள்ளிவாசல், தொழுகை பள்ளிவாசல் இருக்கும், தொழுகை பள்ளிவாசல் இருக்கும். தொழுகை பள்ளிவாசலோட வெளியே வந்தோம்னா அங்கே ஒரு கபர் இருக்கும். சென்னையில் கூட நிறைய இடங்கள்ல இருக்குது. நம்ம ஜமாலியால இருக்குது, ஜமாலியா இருக்குது. உள்ளக்க பள்ளிவாசல் வெளியில வந்தா ஒரு 3 கபரா ரெண்டா 3 இருக்காங்க. இது ஒரு நிறைய பள்ளிவாசல்கள். ஆதம்பாக்கத்தில் நான் போயிருக்கேன், அந்த லைனுக்கு போகும்போது போயிருக்கேன். பள்ளிவாசலுக்கு உள்ளேயே கபரு, பெரிய பள்ளிவாசல் அங்கனே கபரு. நிறைய கிராமங்கள் இடங்கள்ல பள்ளி இருக்கும், பள்ளிக்கு வெளியிலேயே கபரு ஒரு அடங்கப்பட்டு அங்கே பச்சை துணியை போட்டு போத்தி வச்சிருப்பாங்க. அப்ப இங்க நீ இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் கேட்டுட்டு இங்க வந்து நீங்க எனக்கு தா. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய மாபாதக செயல். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய மனைவி நமக்கு உரிமையானவள், நமக்கு சொந்தம். அவ வந்து பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு சோப்பு வாங்கித்தா, எனக்கு ஒரு சேலையை வாங்கித்தான்னு கேட்டா முஸ்லிம் விடுவோமா? நமக்கு யாராவது பொறுத்துக்கிட்டு இருக்குமா? கையில கிடக்கத்தை அடிச்சு ஒரே போட்டுற மாட்டோம். போடுறான் இல்லைங்க, அன்னைக்கு பிரச்சனைகள் வருது இல்லை. ஆனா அவளுக்கும் உனக்கும் ஒரு உறவு ஏற்பட்டிருக்கு. அந்த பெண்மணி எங்கிருந்தோ வந்தால் உனக்கு அவளை மனமடித்து தரப்பட்டிருக்கிறது மனைவியாக. ஒரு ஒப்பந்தம். வேணும்னா ஓகே, இல்லைன்னா வேண்டாம், அவ்வளவுதானே. இருந்தால் ரோசம் விடுதா? ரோசத்தை நம்ம பொறுத்துக்கிற மனமோ என்ன விட்டுட்டு அடுத்தவன்ட்ட கேட்பியா பண்ண எடுத்து போடுறான். உன்னை படைத்த ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ், உன்னை படைச்சி உனக்கு தேவையான அத்தனை உறுப்பையும் உன்னுடைய உடம்புல தெளிவா சீரா அங்கங்க எங்க கண்ணை வைக்கணும், எங்க மூக்க வைக்கணும், எங்க கையை வைக்கணும், வேலை சுப்ஹானல்லாஹ் எல்லாம் தெளிவா கொடுத்து, உனக்கு சிந்திக்கக்கூடிய ஆட்களையும் கொடுத்து, எல்லாம் உனக்கு உண்பதற்கான உணவை கொடுத்து, குடிப்பதற்கான நீரை கொடுத்து, சுப்ஹானல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொடுக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ விட்டு அவனுடைய அடியார்கள்ட்ட போய் நீ கையேந்தும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பேற்பட்ட கோபப்படும் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள் சகோதரர்களே, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடை கொண்டு மாட்டாங்க. அவர்களுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டது. ஏன்? அல்லாஹ்வுடைய வல்லமையையும் அவருடைய தன்மையையும் அவருடைய ஆற்றலையும் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய அடியாருக்கு கொடுக்கும் போது அல்லாஹ் கோபப்படுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப என்ன பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டாலும் சரி, ரப்பு தான் நம்முடைய கை, அவனை தான் கைத்துக்கணும், அவங்ககிட்ட தான் கைத்துக்கணும். இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும், இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக துஆ செய்யக்கூடிய நேரங்கள், இபாதத் அதிகமாக.
ரப்புட்ட கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய இதயத்தை தூய்மையாக்க ரஹ்மானே, என்னுடைய இதயத்தை நீ தூய்மையாக்க ரப்புல் ஆலமீனே, நீயே என்னுடைய பாதுகாவலன் யா அல்லாஹ், நீயே என்னை படைத்தா ரப்புல் ஆலமீன், நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ரப்பிட்ட மட்டும்தான் கேட்கணும். அல்லாஹ் தூர சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜுத் நேரத்தை என்ன பண்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிவானத்துக்கு இறங்கி எங்கிட்ட கேட்போர் உண்டா? ரப்பு செய்யறாங்க சுப்ஹானல்லாஹ். அவன் இறங்கி கேட்கிறான், தன்னுடைய கரங்களை விரிச்சு, என்னிடத்தில் கேட்போர் உண்டா, நான் தர்றேன், நீ என்கிட்ட கேளு. சுப்ஹானல்லாஹ். இவன் கேட்க மாட்டான். இவன் நல்லா கிடந்தா அப்பதான் கொரட்டை இழுத்து அடி தூங்குது. சுப்ஹானல்லாஹ். இப்போ என்ன பண்றோம்? அல்ஹம்துலில்லாஹ் தஹஜ்ஜுத் நேரத்துல முன்னாடி கேட்கிறோம். எப்போ? இந்த 1 மாத காலம் அப்புறம் முடிஞ்சு போச்சு. அதில் கூட எத்தனை பேர் நம்ம கேட்கணும்னு தெரியல. சரியா? தொழுகை தொழுகிறோம், தொழுது முடிச்சு என்ன பண்றோம்? போயிடுறோம். அப்படியே ஏதோ அவர் அந்த குனூத்து அதில் மாத்திரம் அப்புறம் வித்திர தொழுகையை மட்டும் துவாவை கேட்டு போயிடுறாரு. சில மக்கள் கேட்குறாங்க, பெரும்பான்மையான மக்கள் பார்க்கறதுக்கு முடியல. தனிமையிலேருந்து கேட்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் அவங்க வீட்டில் இருந்து கேட்கலாம். இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான், எங்கிட்ட கேட்போர் உண்டா, வாங்க நான் அவங்களை மன்னிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். எங்கிட்ட நீங்க கேளுங்க. அல்லாஹ் கோவப்படுறான் கேட்கட்டா. சுப்ஹானல்லாஹ். மனுஷனை பொறுத்தவரைக்கும் கேட்டா கோவப்படுவான். ஒரு தெரிஞ்சவனோ, ஒரு நண்பனோ, ஒரு சகோதரனோ அவங்ககிட்ட ஒரு நாள் கேட்போம், கொடுப்பான். 2வது நாள் கேட்டோம்னா கொஞ்சம் முகம் ஜொலிப்பான். 3வது நாள் பார்த்தா அவங்களை பார்த்தவரையும் ஓடிடுவான். அப்படித்தானே இல்லையா? இது மனித இயல்பு. இது மனித இயல்பு. ஆனா ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் நீ கேளு அவங்ககிட்ட, நீ அவங்ககிட்ட கேட்கிறேன்னு சொன்னா அவன் கோவப்படுறான். சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட கருணையான கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்கள், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க, நீ என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் ரப்புல் ஆலமீன் பண்றான், இறங்கி கேட்கறான், எங்கிட்ட கேட்போர் உண்டா, எங்கிட்ட கேளுங்க, கையை நீட்டுறான். நம்ம கேட்காம இருக்கிறோம். இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதித்தாங்க. நம்முடைய தலையெழுத்து அல்லாஹ் என்ன பண்ணான், தன்னுடைய தாயுடைய கர்ப்பத்தில் 40 நாள் ஆரம்ப காலத்தை என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் எல்லாம் பதிவு பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய விதியை எல்லாம் அல்லாஹ் தஆலா எழுதிட்டா, முடிஞ்சிச்சு. ஆனா அதை மாத்திரத்துக்கு ஒண்ணு இருக்கு. என்னது? துஆ. துஆ. விதியை மாற்றுவது துஆல இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு யா அல்லாஹ் என்னுடைய விதியை அதெல்லாம் கேட்கிறாரு, அதைத்தான் கேட்கிறாரு. இங்க நின்று இந்த குனூத்து வித்தர்ல ஓதுறாரு, அத யா அல்லாஹ் நீ எனக்கு விதித்த தீர்ப்பின் தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயா யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய தாய்மார சகோதரர்களே, அப்ப ரப்புட்ட கேட்போம். நமக்கு தெரிஞ்ச மொழியில கேட்போம். அரபி தான் கேட்க கேளுங்க, அரபியை கற்றுக்கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இல்ல உங்களுக்கு உருது தெரியுமா, நீ உருதுல கேளு. உனக்கு மலையாளம் தெரியுமா, நீ மலையாளத்துல கேளு. தமிழ் தெரிஞ்சா தமிழ்ல கேளு. எந்த பாஷை உனக்கு தெரியுதோ அந்த பாஷையில கேளு. ஏன்? எல்லா பாஷையும் ரப்புக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு ஏதாவது பாஷை சொல்லிக் கொடுக்கணுமா? எல்லா பாஷையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தது. எல்லா பாஷையும் ரப்புக்கு தெரியும். நாளை மறுமைக்கு போனோம்னா அவங்க மொழிபெயர்ப்பாளர் யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே இங்க பொறுத்த வரைக்கும் எந்த மொழி உனக்கு தெரியுமோ, ரப்பை அழைப்பதற்கு எப்படி அழைக்க வேண்டுமோ உனக்கு தெரிந்த மொழி என்ன பண்ணு, அவனை அழைச்சு கேளு. யா அல்லாஹ் என்னுடைய சிரமங்களை நீக்கிறு, யா அல்லாஹ் நான் கஷ்டத்துல இருக்கிற ரப்புல் ஆலமீனே கஷ்டத்தை நீக்கிறு, என் சிரமத்தை நீக்கிறு, என் நோயை நீக்கிறு, என் சிரமங்களை நீக்கிறு, என் பிள்ளைங்களுக்கு இல்ம கொடு. சுப்ஹானல்லாஹ். பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள, பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக செய்யப்படக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப என்ன பண்ணணும்? பிள்ளைங்களை கேட்கணும். பாய் படிக்கவே மாட்டான், பாய் சொல்லு கேட்கவே மாட்டான், பாய் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், பாய் தான் தோண்டித்தனமா அலைகிறான், பாய் சொல்றோமா இல்லையா? சொல்றோம். அப்ப இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு புத்திமதி சொல்லு, அமைதியா சொல்லுங்க. இல்லையா? ரப்போட கேட்டு யா அல்லாஹ் என் பிள்ளைங்களை இல்மக்கூடிய அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அவங்ககிட்ட கேட்போம், யா அல்லாஹ் என் பிள்ளைங்களுக்கு இல்மக்கூடிய அல்லாஹ், நல்ல புத்தி கூர்மையை குரஹமானே, அவருடைய ஒழுக்கசாலிகளை ஆக்கி யா அல்லாஹ். ரப்புட்ட கேட்போம். அல்லாஹ் நாடுனோம்னா சுப்ஹானல்லாஹ் கொடுத்துவான்லங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாருடைய துஆவை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் தயாராக இருக்கான். அவனுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா? ரப்புக்கு இத்தனை பேருக்கு தான் நான் கேட்கிற துவாவை நான் கபூலாக்குவேன், இந்தியாவில் உள்ள மக்களுக்கு தான் கபூலாக்குவேன், பலஸ்தீன மக்களுக்கு கபூலாக்க மாட்டேன், ஏதாவது கட்ட ஒரு இது இருக்கு அவனுக்கு? இல்லையே. சுப்ஹானல்லாஹ். மனித சமூகம் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்தார்கள், மனித வர்க்கமும் ஜின் வர்க்கமும் ஒரு இடத்துல ஒன்று கூடி அல்லாஹ் இடத்துல கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பண்றான், எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் கூட அவன் கஜானால இருந்து
ஒரு குண்டுமணியை ஒரு குண்டு ஊசியை தண்ணிக்குள்ள முக்கி கடல்ல முக்கிட்டு எடுத்தோம்னா எவ்வளவு ஓட்டிட்டு இருக்குமோ அந்த அளவு கூட அவருடைய கஜானால குறையா சொல்லும் போது சுப்ஹானல்லாஹ், இது என்னங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு பார்க்குறோம் பலஸ்தீனத்தில் சுப்ஹானல்லாஹ், கொஞ்ச நாள் விட்டுருந்த 2 மாதம், இப்போ திரும்ப மீண்டும் அடிக்க ஆரம்பிச்சாங்க பொறுத்து. கையேந்து கேட்கணும், கண்ணியத்துக்கு நம்ம தனியாக கேட்போம். அவர் ஓதுறாரு, கேட்குறாரு, நம்ம தனியாக உட்காந்து யா அல்லாஹ் அந்த மக்களுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். சூட்சம் நமக்கு தெரியல. 45,000 பேர் கொண்டுட்டான், அப்படி தானே இல்லையா? 45,000 பேர். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ அல்லாஹ்க்கு தெரியாதா இது? அல்லாஹ் தெரியாமல் நடக்குது. சுப்ஹானல்லாஹ், அந்த ரப்புக்கு தெரியுது, அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அதனுடைய சூட்சம் என்ன நமக்கு தெரியல. நம்ம கேட்க முடியுமா, யா அல்லாஹ் இத்தனை மக்களை கொண்டானவன் ஏன் இப்படி அவனை நீ பார்க்காம இருக்கிற? நம்ம கேட்க முடியுமா? அது அவனுடைய அதிகாரம், அது அவனுடைய அதிகாரம். நம்ம என்ன செய்யலாம்? யா அல்லாஹ் அந்த மக்களை நீ பாதுகாத்துக் கொள் ரஹ்மானே, அந்த மக்களுக்கு நீ கருணை புரிய யா அல்லாஹ், அந்த மக்களுடைய பாவங்களை மன்னித்து ரஹ்மானே. சுப்ஹானல்லாஹ், அது நம்முடைய உரிமை. நம்ம கேட்பது அதுதான். யா அல்லாஹ் அந்த இறந்த மக்கள் அத்தை ஷஹீத் அந்தஸ்தக்கூடிய யா அல்லாஹ், காயப்பட்ட மக்களுக்கு நீ நிவாரணம் அளியா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், இதுதான் நம்ம கேட்க முடியுமே தவிர ஏன் நம்ம என்ன பண்ண முடியாது? புல்டோசர் தூக்கிட்டு அங்கே போய் அடிக்க முடியாது. நமக்கு அது இது இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன நாடிக்கான்னு தெரியல. பூமியில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது திடுகூறாக நடப்பதில்லை. அல்லாஹ்க்கு தெரியாத நடக்குதா இது? இல்லை. லௌஹுல் மஹ்ஃபூஸ் பலகையில் அல்லாஹ் என்ன பண்றான்? எழுதிட்டான். சுப்ஹானல்லாஹ், அங்க உள்ள மக்களுடைய மனநிலை அப்படி இருக்குது, இளமைகள் அப்படி இருக்குது. அதுக்கு அல்லாஹ் என்ன கூலியை வழங்குவானோ நமக்கு தெரியல. இருந்தால் நம்ம கேட்பது, யா அல்லாஹ் அந்த மக்களுடைய பாவங்களை மன்னித்து ரஹ்மானே, அவர்களுமே நீ கருணை காட்டு ரஹ்மானே என்று நாம் கேட்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப அல்லாஹ் ரப்ப என்ன பண்றான்? யாரையுமே விட்டு வைக்கவில்லை. நபிமாரா இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன பண்றான்? அவர்களுக்கும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்ததை குர்ஆன் சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ், 7வது அத்தியாயத்துடைய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை எல்லாம் என்ன பண்றான்? அவங்க சொல்லி காமிக்கிறான். அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன பண்ண நீ எனக்கு? 7வது அத்தியாயத்துடைய 23வது வசனம், கால ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன மினல் ஹாசிரீன் கேட்டாங்க. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். என்ன தீங்கிழைத்தாங்க? அல்லாஹ் என்ன பண்ண? ஒரு கட்டளை அவங்களுக்கு போட்டான். எங்க வேணாலும் சொர்க்கத்தில் உலாவாங்க, நீங்க ஒரு மரத்தை குறிப்பிட்டு கை காமிச்சு இந்த மரத்தின் பக்கம் நீங்க நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிட்டாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணான்னு கேட்டோம்னா, அவங்களுடைய ஆடைகள்லாம் விலகி அவங்களுடைய அவுரங்கள்லாம் தெரிகிற மாதிரி ஆகிப்போச்சு. அல்லாஹ் அவங்க என்ன பண்ணான்? அங்கே இருந்த இடத்த விட்டு இறக்கிட்டான். அப்போ அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ் நாங்கள் தீங்கிழைத்துக் கொண்டோம், யா அல்லாஹ் நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமான நாங்கள் நஷ்டம் அடைந்த மக்களாக மாறியுடைய அல்லாஹ் நம்ம கையை தூக்கி கேட்டாங்க. அவங்க கேட்ட பிரார்த்தனை. அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, 40வது அத்தியாயத்துடைய 21வது அத்தியாயத்துடைய 76வது வசனத்துல நூஹ் நபி கேட்ட துஆ அல்லாஹ் சொல்லி கேட்கிறான். எல்லா நபிமாரோட பிரச்சனைகள், யாரும் எந்த நபியுமே வந்து பிரச்சனை இல்லாம அல்லாஹ் கொடுத்த கட்டளையை கரெக்டா அவங்க சொன்னாங்க. அந்த மக்கள் அப்படி ஏத்துக்கிட்டாங்க. இந்த உண்டா? இல்லை, இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் 950 ஆண்டுகள் பண்ண மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்றாங்க. யா அல்லாஹ் இரவுல பிரச்சாரம் பண்றாங்க, பகல்ல பிரச்சாரம் பண்றாங்க, மெதுவா பிரச்சாரம் பண்றாங்க, சத்தமோடு பிரச்சாரம் பண்றாங்க. எப்படி பிரச்சாரம் பண்ணாலும் சரி, விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் தான் ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் என்ன பண்ணா? அல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் இதுக்கு மேல ஒண்ணும் முடியாது, நான் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ணிட்டேன், யா அல்லாஹ் நான் ஏற்றுக்கொண்ட மக்கள் ரொம்ப மிக குறைவு. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப என்ன பண்றாங்க? 21வது அத்தியாயத்துடைய 76வது சொன்னாங்க, வ நூஹன் இத நாதா மின் கப்லு வஸ்தஜபுனா லஹு வனஜைனாஹு வஹலஹு மின் கர்பில் அலீம். நூஹ் சொன்னார், இதற்கு நூஹ் பிரார்த்திக்கிறாங்க, யா அல்லாஹ் நூஹ் என்ன பண்ணாங்க கேட்டோம்னா, இன்னும் நூஹ் அவர் இதற்கு முன்னர் பிரார்த்தித்த போது நாம் அவருக்கு அவருடைய பிரார்த்தனை ஏற்று பதில் கூறினோம். அவரையும் அவருடைய குடும்பத்தார் என்ன பண்ணோம்? மிகப்பெரிய துன்பத்திலிருந்து நாம் ஈடேற்றினோம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்னங்க 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் பண்ணிட்டாரு. ஏற்றுக்கொண்ட மக்கள் மிக சொற்பமான மக்கள். பொண்டாட்டி ஏற்றுக்கொள்ள, பிள்ளை ஏற்றுக்கொள்ள, மனைவி ஏற்றுக்கொள்ள. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறான். 2 நபிமாவுடைய மனைவிகள் என்ன பண்றான்? நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க. லரபல்லாஹு மதலன் இல்லதீன கஃபரு முராத்த நூஹின் வ முராத்த லூத். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்
மனைவி 2 பேர் நபிமார்கள், 2 நபிமாருடைய மனைவிமார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. மகன் இத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. நபியுடைய மகன் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சு. கப்பலை கட்ட சொன்னாங்க. நூஹ் என்ன பண்ணா, கப்பலை கட்டினாரு. போகும்போது வரும்போதெல்லாம் ஊர் ஜனங்க என்னை பார்த்து சிரிச்சுட்டு போனாடா, கப்பல் தண்ணியில போறதை இவங்க தலையில கட்டிட்டு இருக்கானு சொல்லிட்டு. கடைசியில் அவரு நேரம் வந்தது. அல்லாஹ் என்ன பண்ணா, வானத்தை கட்டளை இட்டான். வான தண்ணியை ஊத்த ஆரம்பிச்சுட்டு, பூமி கட்டல தண்ணி பொங்க ஆரம்பிச்சுட்டு, கப்பல் மிதக்க ஆரம்பிச்சுட்டு. அப்போ என்ன பண்ணாங்க, ஈமான் கொண்டு யாரெல்லாம் ஈமான் கொண்டாங்களோ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்னங்க இந்த மக்களை ஏற்றிக்கிட்டாங்க. அப்படி மகன் நிற்கிறான். சொன்னார், யா புனையே ஏற்கபு மானாண்டார், என் அருமை மகனே ஏறிக்கப்பாண்டார். அவன் என்ன சொன்ன தெரியுமா, அதோ பார் மலை. அந்த நேரத்தில் கூட பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அதோ பார் மலை, அதில் ஏறி தப்பிச்சுக்கிருவேன்னு சொன்னான். அல்லாஹ் அடிச்சு உள்ள போயிடுச்சு. கேட்டாங்க, யா அல்லாஹ், என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவனே. அல்லாஹ் சொன்னான், உனக்கு புத்தி இல்லாத தெரியாத விஷயத்தை பற்றில என்கிட்ட கேட்காத. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மர சகோதரர்களே, அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துஆவையும் அல்லாஹ் என்ன பண்றான், 21வது அத்தியாயத்துடைய 87, 88 சொல்லி காமிக்கிறான். இன்னும் மீனுடையவர் யூனுஸை நினைவு கூறுவீராக, யூனுஸ் சமூகத்தாரை விட்டும் கோபமாக வெளியேறிய போது. அவரும் அதே மாதிரிதான். அவரும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மக்கள் சொல்றாங்க, கேட்க மாட்டாங்க. மக்கள் கேட்க இல்லை. இவருக்கு கோபம் வந்துருச்சு. யா அல்லாஹ், இந்த மக்கள் கேட்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, கோவப்பட்டாரு. ஆனா யாரும் அழிஞ்ச மாதிரி தெரியல. இந்த மக்கள் என்ன பண்ணாங்க கேட்டோம்னா, மேகம் அப்படியே வந்தது, மூடிட்டு வந்த போது இந்த மக்கள் டக்குன்னு தௌபா செஞ்சுட்டாங்க. தௌபா செஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்க, மன்னிச்சுட்டான். அவன் மன்னிக்கும் கிருபையாளன். சுப்ஹானல்லாஹ். அவன் மன்னிக்கும் தயாபரன். மன்னிச்சுட்டான். போனவர் பார்த்தாரு, எல்லா மக்களும் அப்படிங்கிறான், பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க. இவரு கோவம் வந்துருச்சு. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டோம், அல்லாஹ் இப்படி பண்ணிட்டா. என்ன பண்ணாரு, போனாரு கடல்ல. என்ன ஆச்சுது, தூக்கி வெளியே போட்டாங்க. மீன் வைத்துக்கொண்டு போய் பொந்துட்டாரு. அப்படியே உட்காந்து சொன்னாரு, லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக்க இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அவர் மட்டும் அப்படி கேட்கலன்னு சொன்னோம்னா இன்னும் பல ஆண்டுக்கு அதுக்குள்ளதான் இருந்துட்டு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப எல்லா நபிமாருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. எல்லாரும் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. 21வது அத்தியாயத்துடைய 89, 90 என்ன பண்றான் அல்லாஹ் அந்த சொல்லும் போது, எனவே நாம் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய துக்கத்தில் இருந்து விடுவித்தோம், இவ்வாறு நம்பிக்கையாக என்ன விடுவிப்போம். அப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, எங்கிட்ட கேளுங்க. அல்லாஹ் சொல்லி காமிக்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க கேளுங்க, நான் அந்த பிரச்சனையில இருந்து உங்களை என்ன பண்றேன், விடுவிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். என்ன பாய் இப்படி சொல்றீங்க நீங்க? தாய்மார்களே, சகோதரிகளே, என்ன பாய் நீங்க இப்படி சொல்றீங்க? எவ்வளவு குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் ஒன்றும் தரையிலேயே அல்லாஹ் அப்படி நினைக்கிறீங்களா? நீங்க இல்ல, அல்லாஹ் நாடுவான். நீங்க கேட்டதை உடனே உங்க தந்தமானா அதுக்கு மதிப்பு இருக்குமா? அதுக்கு இருக்காது. உங்க பிள்ளைங்களே உங்கள்கிட்ட ஒரு பைக்கை வாங்கி கேட்கறான், ஒரு மொபைலை வாங்கி கேட்கறான், நீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்கி கேட்கறான், அவன் கேட்டதை வாங்கி இந்தாப்பா அப்படி கொடுத்தமானா மதிப்பு இல்லாம போயிடும். நீங்க உடனே வாங்கி கொடுக்குறீங்களா? இல்லையே, வாங்கி கொடுக்கறது இல்லையே. அதுக்கு ஒரு கால நேரத்தை வச்சுக்கிறீங்க. நீங்க அப்பதான் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க செய்றீங்க. நீங்க கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க, அவன் உங்களுக்கு தருவான் என்பதை சொல்லி காமிக்கிறான். இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை 21வது அத்தியாயத்துடைய 89, 90 அவங்க கேட்ட துஆ அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ 21வது அத்தியாயத்துடைய 83, 84 வசனம் சொல்லி காமிக்கிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நமக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்ம கையை தூக்கணுமே தவிர, நம்ம அவங்கிட்ட தான் கேட்கணுமே தவிர, அவனை விடுத்து வேறு யாரிடத்திலும் கேட்டோம்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்படுகிறான். கோபப்படுவது மட்டுமல்லாமல், நாம் நாளை மரணித்த பிறகு மறுமையில போனோம்னா சொருக்கம் கிடைக்காதப்பா, உங்களுக்கு நரகம் இருக்கு என்பதை குர்ஆன்ல நமக்கு என்ன பண்ண சொல்லி காமிக்கின்றான். அப்ப நம்ம வாழக்கூடிய காலத்திலேயே என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, ரப்ப கை தூக்கணும். அவனுக்கு தான் நம்ம என்ன பண்ணணுமோ அவனை தான் எதிர்நோக்க வேண்டுமே தவிர, அவனை விடுத்து விட்டு நமக்கு யாரெல்லாம் நல்லவங்களா தெரியும். மனுஷன் என்ன பண்ண, ஷைத்தான் வழி எடுப்பான். ஷைத்தான் பல ரூபத்தில் என்ன பண்ண, வழி எடுக்கத்தான் செய்வான். அல்லாஹ்வோட தூர கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு மேலும் கீழும் வலதுபுறமும் இடதுபுறமோ முன்னாலும் பின்னாலும் என்ன பண்ணு, ஷைத்தான்கிட்ட எனக்கு பாதுகாப்பு தான் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அதிகமான துஆக்கள் தான் வணக்கத்தினுடைய மூளை சொன்னாங்க. வணக்கத்தினுடைய மூளை துஆ. அப்போ இந்த பிரார்த்தனையை எந்த காலமாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ரப்புட்ட கையை தூக்கி கேட்டு நம்முடைய பிரச்சனைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்குவாங்கிற மன உறுதியோடு நம்ம கேட்கும் போது அல்லாஹ் என்ன பண்றான்,
நம்ம என்ன நினைக்கிறது, என்னப்பா எவ்வளோ பாவங்கள் செய்ய, நம்ம துவாலாம் மன்னிப்பானா? அல்லாஹ் சொல்லிக்கிறான், தனக்குத்தானே அநீதம் இழைத்துக்கும் என்னுடைய அடியார்களே, வைதா சாயல, என்னுடைய அடியார்களை நீங்க என்ன பண்ணுங்க, நீ நம்பிக்கை இழந்துறான்னு சொல்றீங்க. நீங்கள் எங்கிட்ட கேட்கறதுல நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க. 100 பேரை கொண்டவர் அல்லாஹ் மன்னிச்சானே இல்லையாங்க? சுப்ஹானல்லாஹ். புகாரில செய்தியை பார்க்குறோமா இல்லையா? புகாரில செய்தி 100 பேரை கொன்னவரை அல்லாஹ் மன்னிச்சான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ ஒரு விபச்சார பெண்மணி நாய்க்கு தாகம் தீர்த்ததற்கு அல்லாஹ் மன்னிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணையானவன், அவன் நம்மளை மன்னிப்பான். ஆனா உறுதி, நம்மளுடைய உள்ளத்துல உறுதி, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிச்சு ரப்பே, நான் பாவியாக தான் இருக்கேன், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து ரஹ்மானே, என் தேவை நிறைவேற்றித்தார் ரப்பே. என்ன பண்ணும், நம்ம அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ள அவன் தயாராக இருக்கிறான். கேட்பதான் நம்முடைய தாமதம், தருவதற்கு அவன் தயார். கேட்டு அல்லாஹ் நம்முடைய தேவைகளை கேட்டு பெறக்கூடிய, நம்முடைய தேவைகளை கேட்டு பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கிறவன். உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.